வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. சுவாதி தன்னிடம் அவளை குறித்து வெளிப்படையாக வினவுவாள் என்பதை எதிர்பார்த்திராத பிரசாத் முற்றிலுமாக நிலை குலைந்து போனான். தன் எதிரே பதிலளிக்க இயலாமல் திணறி போய் அமர்ந்திருந்தவனை உற்று பார்த்தவள் மெல்ல மாமா என்று அழைத்தாள். உள்ளத்து படப்படப்பில் நெற்றியில் சிறு துளிகளாக வியர்வை அரும்ப துவங்க அதுவரை நிமிர்ந்து அவள் முகம் காணாதவன் என்று மெதுவாக இமைகளை உயர்த்தினான். ஏதுமே சொல்லாம அமைதியா இருக்கிறீங்க என்றாள் சுவாதி கவலையுடன். அது என பேச முயன்றவன் வார்த்தைகள் வெறும் காற்றாக வெளிவரவும் லேசாக தொண்டையை செருமி, நீ ஏன் திடீர்னு இப்படி கேக்குற என்றுதான் பதிலுக்கு கேள்வி எழுப்பினான். என முகத்தை சுருக்கி சில நொடிகள் தொடர்ந்து அமுதனிடம் பார்வையை வைத்திருந்தவள் பின் அவனிடம் திரும்பி, ஏன் கேட்டா என்ன, எனக்கு அந்த உரிமை இல்லையா, நீங்க பதில மட்டும் சொல்லுங்க என்றால் எடுப்பாக. பெண்ணின் உரிமையும் அதிகார தோரணையும் ஆடவனின் உதடுகளில் தன்னால் ஒரு சிறு முறுவலை அரும்ப செய்ய அதே நேரம் மனதின் ஓரத்தில் மெல்லிய வழியையும் உணர்ந்தவன் லேசான பெருமூச்சோடு நிமிர்ந்து பார்த்தான். ஏன் கிட்ட உனக்கு இல்லாத உரிமையான எதுவுமே இல்ல, ஒத்துக்கிற. ஆனா சம்பந்தம் இல்லாம எதுக்கா அந்த திடீர் கேள்வி என்றவளை ஆழ்ந்து பார்த்தான். திடீர் கேள்விங்கிற வரை எல்லாம் சரிதான், ஆனா சம்பந்தம் இல்ல நீங்களும் அப்படி முடிவு செய்யலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடிதான் அப்பா அம்மா முதல் அத்தை வரைக்கும் நீங்க யாரும் என்கிட்ட கலந்து பேசாம உங்க வசதிக்கு பேசி முடிவு பண்ணீங்க. இப்போவும் சம்பந்தப்பட்ட நான் ஒதுங்கி இருக்கணுமா என்று கேட்டு தன் அத்தை மகனை நேராக பார்த்தாள் பெண். சுவாதி ஏன அவளை குழப்பத்துடன் ஏறிட்டவன், நீ என்ன பேசுற, உனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்னும் புரியல என்றான். உஷ்ண பெருமூச்சை வெளியிட்டு ஒரு கையால் தலையை அழுந்து தாங்கிக் கொண்டவள் விழிகளை ஒருமுறை இறுக்கமாக மூடி திறந்தாள். என்ன புரியல, இதை விட தெளிவா நான் எப்படி சொல்றது? 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இருக்குன்னு அத்தை மூலமா அப்பா கிட்ட சொன்னீங்க இல்லையா? அது சரிதான், ஆனா உனக்கு எப்படி விஷயம் தெரியும் என்றான் தயக்கத்துடன். இதுவரை அவளை சின்ன பெண்ணாகவும் தன்னை பெரியவனாகவும் பாவித்து வந்த அவனுக்கு அவனுடைய விருப்பம் அவளுக்கு தெரிந்திருக்கிறது என்று தர்ம சங்கடமாகி போனது. குருமாமா கல்யாணம் முடிச்சு நாங்க ஊருக்கு போயிட்டோம் இல்லையா, அப்போ ஒரு நாள் நைட் எனக்கு சரியா தூக்கம் வராம கொஞ்ச நேரம் டிவி பாத்துட்டு இருக்கலான்னு என் ரூம்ல இருந்து வெளியில வந்த. அப்பதான் அப்பாவும் அம்மாவும் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்னு படிப்ப காரணம் காட்டி அப்பா தயங்குறது சரியானோ அம்மா கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. 2 பிள்ளைங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க மேல இருக்கிற பாசத்துல இன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டு நாளைக்கு அதுவே அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆயிடக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இது போல விஷயத்துல விட்டு கொடுக்கற அளவுக்கு பக்குவம் இருக்குதா, இல்ல நான் எதுவும் தப்பா சிந்திக்கிறேனா எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம பிரசாத்தை விட வேற யாரும் நம்ம பொண்ண நல்லா பாத்துக்க முடியுமா என்ன? ஆனா சுவாதி அப்படிலாம் ரொம்ப குழப்பமா பேசிட்டு இருந்தாரு. எனக்கு அன்னைக்கு உங்களோட விருப்பத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் உங்களையும் கிட்டத்தட்ட ஸ்டவன் அண்ணா மாதிரி உரிமையான உறவா நினைச்சுதான் பழகிட்டு வந்தனே தவிர அதை தாண்டி முறப்பையன் காதல் கல்யாணம்லாம் பெருசா எதுவும் யோசிக்க தோணல. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் நல்லா தெரியும். இல்ல எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படின்னா என அதுவரை இயல்பாக விலக்கி கொண்டு வந்தவள் பிரசாத்தின் கேலி பார்வையில் பதறி திணறி உளர சிறு புன்னகையோடு அவள் தலையில் தட்டினான் அவன். ஏ லூசு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இன்னமும் உன் மனசுலயோ கண்கள்லயோ காதல் இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக சம்பந்தம் இல்லாம இந்த பேச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு வளரிட்டு இருக்கிற என்று நகைத்தவன். எனக்கு ஏன் சிரிப்பு வந்ததுன்னா நானும் ஒன்ன மாதிரிதான் மத்தவங்க பேசும்போது ஆரம்பத்துல நினைச்சேன் காதல் கல்யாணம்லாம் தோணல, ஆனா ரொம்ப பிடிக்கும்னு. ஏன்னா அவளை வாஞ்சியோடு நோக்கினான். நான் ஒன்னும் வளரல என துவக்கத்தில் முறைத்தவள். ஓ நீங்களும் அப்படியேதானா என்று அவனிடம் ஹைஃபை கொடுத்தாள். அதுவரை தன்னை கவர்ந்த சித்திரத்தில் சிந்தை மறந்து மூழ்கி இருந்த அமுதன் அருகில் இருந்த சித்தியும் சித்தப்பாவும் சட்டென்று ஹைஃபை கொடுத்து கொள்ளவும் அவனும் ஆவலுடன் இருவர் கைகளிலும் தட்டினான். அதை கண்டு சிரித்த அவர்களின் மனநிலை அங்கு வந்த பொழுது இருந்த இறுக்கத்தை விடவும் மிகவும் இலகுவாகி இருந்தது. இடையில் அவர்கள் ஆர்டர் கொடுத்திருந்த சூப் வகையறாக்கள் வரவும் குழந்தைக்கு கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து சூடு குறைய ஊதி ஊதி கொடுக்க ஆரம்பித்தாள் சுவாதி. அவளின் செய்கையை கவனித்த பிரசாத், நீ குடி, நான் அவனுக்கு கொடுக்குறேன் என்று அமுதனை அருகில் இழுக்க முயன்றான். அவனோ சித்திக்கிட்ட என மறுத்து விட்டான். இது தேவையா என அவனை நக்கல் அடித்தவள். சீதானி கூட சொன்னாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையாமே, ஏதாவது அவசர வேலைன்னு சாப்பாடு விட்டு சொல்லி குழந்தைய உங்ககிட்ட கொடுத்தா கூட நீங்க அந்த அவசர வேலைன்னு கேட்டு அதை செஞ்சு தரேன்னு சொல்லுவீங்களாமே. அவங்க ரொம்பவே சலிச்சுக்கிட்டாங்க. உனக்கெல்லாம் எப்படிதான் அந்த சின்ன வயசுல பொறுமையா ஓட்டினானே தெரியலன்னு கேலி வேற பண்ணாங்க என்று உதட்டை சுழித்தாள். அதில் மலர்ந்து சிரித்தவன், நீ எல்லாம் எவ்வளவு சமத்து பாப்பா தெரியுமா, இவங்கள மாதிரியா?
2 வாய் சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள மனுஷனோட மண்டை காஞ்சு போயிடும் என தலையை பிடித்து கொண்டவன், ஆனா நீயே இப்ப இப்படி தலைகீழா மாறி நிக்கிறியே, இன்னும் இதுங்கெல்லாம் என்ன செய்யுமோ என்று கன்னத்தை தாங்கியபடி சோகமாக மொழிந்தான். ஆ என கண்களை சுருக்கி அவனிடம் பொய்யாக முறைப்பை செலுத்திவிட்டு தன் உணவை கவனிக்க ஆரம்பித்தாள் சுவாதி. தானும் அவள் வழியை பின்பற்றியவன் சட்டென்று நினைவு வந்தவனாக, உனக்கு அப்பவே விஷயம் தெரியும்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கே திடீர்னு இத பத்தி கேக்குற என்றான் குழப்பத்துடன். ஆ அப்ப நான் ஜஸ்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தேன். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்போ அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி பேசினது எனக்கு பொருத்தமா இருந்தனால அப்படியே விட்டுட்டேன் என்றவாறு உணவை போர்க்கில் அள்ளி இதழ்களுக்கு இடையே திணித்தாள் சுவாதி. அத்தை என்ன சொன்னாங்க என்றான் பிரசாத் சிறு ஏமாற்றத்துடன். நிமிர்ந்து அவனை பார்த்தவள், குட்டிமா அப்பதானே காலேஜ்ல சேர்ந்திருக்கா, அதுக்குள்ள ஏன் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆறீங்கன்னு புரியல. அவ முதல்ல படிப்பை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் காலமோ அனுபவமோ அவளுக்குள்ள ஒரு நல்ல பக்குவத்தை கொடுக்கும். கல்யாணம்னு பேச்சு எடுக்கும் போது அவகிட்ட விஷயத்த சொல்லுவோம். அப்பா அவ என்ன நினைக்கிறாளோ என்ன டிசிஷன் எடுக்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கலான்னு சொன்னாங்க. அப்பா போல எனக்கும் அன்னைக்கு அது சரியா பட்டதால இத்தனை நாள் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்தின. ஓ என்றவன் வேற எதுவும் பேசாமல் உணவை தொடர, பாத்தீங்களா, வந்ததுல இருந்து நான் மட்டும்தான் உங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாயை திறக்காம என்ன நல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்க என்று குறைப்பட்டு கொண்டாள். இவன் என்ன பதில் சொல்வது? இன்னமும் அவள் தன் மனதை வெளிப்படையாக பகிரவில்லை எனும் போது தான் எதை பேசுவது? அது அவளுக்கு ஏதேனும் சங்கடத்தை உருவாக்கிவிட்டாள் என்று அமைதி காத்தான் பிரசாத். என்ன என்றாள் பெண் அழுத்தமாக. அது சுவாதி, மாமா அப்படி சொன்னதா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. முக்கியமா நானும் நல்லா படிச்சிருக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் அம்மாவே சொன்னாங்க, உங்க 2 பேருக்குமே இது கல்யாண வயசு இல்ல, உள்ளுக்குள்ள போட்டு குழப்பிக்காத, ஏதோ நம்மளுக்குள்ள மட்டும் உறுதிப்படுத்திக்கலான்னு தான் பேச்ச ஆரம்பிச்சேன். அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இத அப்படியே விட்டுரு, நாளைக்கு சுவாதி படிப்பு முடிச்சு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் உனக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி நீ யோசிச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதனால நானும் அந்த எண்ணத்தை அப்படியே நியூட்ரல் ஆக்கி விட்டுட்டேன் என்றான் மெதுவாக. லேசாக முகம் இறுகியவள், ஓ அப்போ நான் வேற பக்கம் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீங்க இந்த பக்கம் வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவில் இருக்கீங்க, சரியா என்று கண்களை இடுக்கினாள். கற்பகம் இதை குறித்தான் அவனை சமாதானப்படுத்தி வைத்திருந்தார். மனதில் ஏக்கமும் ஏமாற்றமும் வெகுவாக இருந்தாலும் அவளின் மகிழ்ச்சிதான் முக்கியம் என்று தன்னை ஒருவாறாக தேற்றி வைத்திருந்த அவனுக்கு இன்னமும் வேற்று பெண் குறித்தோ திருமணம் பற்றியோ எந்த சிந்தனையும் எழவில்லை. சுவாதியை காணும் பொழுதெல்லாம் அவனுக்குள் தோன்றும் ஏமாற்றத்தையும் அவனால் தவிர்க்க முடியாது. ஆனால் தன் மீது பாசம் வைத்துவிட்ட ஒரே காரணத்திற்காக அவளை மேலும் சஞ்சலப்படுத்த வேண்டாம், அவளுடைய வாழ்க்கையை அவள் நிம்மதியாக பார்த்து கொள்ளட்டும் என்றுதான் அவ்வாறு கூறினான். மாறாக சுவாதியோ இவனை குற்றவாளி போல பார்த்து கேள்வி எழுப்பியவள் அடுத்து வேகமாக அமுதனை தூக்கி கொண்டு எழுந்தாள். நான் என்ட்ரன்ஸ்ல இருக்க பார்க்ல அவனை விளையாட வச்சிட்டு இருக்கேன். அவளின் செயலில் திடுக்கிட்டவன், இவன் கிட்ட கோபப்படாளா என்ன, ஆனா ஏன் என்று தானும் சட்டென்று எழுந்து அவளை பின்தொடர முயன்றான். 2 அடி எடுத்து வைத்து விட்டவள் திரும்பி தன் பின்னால் வருபவனை ஒரு முறை முறைத்து, இன்னும் சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணலன்னு நினைக்கிறேன், என் கூடவே கிளம்புறீங்க பாருங்க, சர்வீஸ் மேன் நீங்க நல்வரத்தை பார்த்து பதறி போய் ஓடி வராரு என சிரிக்காமல் சொன்னவள் திருதிருவென்று விழித்த அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். தன்னை நெருங்கிவிட்ட மனிதரிடம் அசடு வழிந்து உணவிற்கான பில்லை விசாரித்தபடி வாலெட்டில் இருந்த கார்டு ஒன்றை எடுத்தான் பிரசாத். நடையின் வேகத்தை குறைக்காமல் பக்கவாட்டில் திரும்பி அவனை ஒரு வழியில் நோக்கியவள் பொங்கும் சிரிப்பை இதழ்களுக்குள் பூட்டி மறைத்து வெளியேறினாள். அமுதனை விளையாட விட்டுவிட்டு பிரசாத்தை சுற்றி மனதினை அலைய விட்டாள் சுவாதி. அவனை நினைக்கும் பொழுது நெஞ்சத்தில் முதல் முறையாக காதல் பூத்தது. சற்று முன்னர் அவனோடு பேசும் வரையில் கூட தனக்கு விருப்பமான உறவினன் அவன் எண்ணுவதில் என்ன தப்பு, தானும் அதன்படி அடியெடுத்து வைத்தால்தான் என்ன? நிச்சயமாக அவனை மணந்து கொள்வதால் தான் ஒன்றும் தரம் தாழ்ந்து போக போவதில்லை. தன் வீட்டிற்கு இணையாக பாசமும் பரிவும் கொண்ட உறவுகளிடத்தில் சந்தோஷமாகத்தானே வாழப் போகின்றேன் என்கிற முடிவில் இருந்தாள். இவளின் இதயத்தை கொள்ளை கொள்ளும் வகையில் இவள் அவ்வளவு தூரம் வெளிப்படையாக பேசியும் இவளுக்காக என்று இவள் மனம் நோகாதபடி பூசி மெழுகி பேசி அவனை பார்த்து முதலில் எரிச்சல் அடைந்தாலும் பின்னே அவனின் முகபாவம் கண்டு இவளுக்குள் தெளிவு பிறந்து உற்சாகம் ஊற்றெடுத்தது. தன்னை மறைத்து பேசுபவனை சற்றே ஆட்டம் காட்ட எண்ணியவள்தான் அவ்வாறு பட்டென்று எழுந்து அமுதனோடு வெளியேறியது. சுவாதி என் அருகில் வந்து விட்டவனை அப்பொழுதுதான் கவனித்தவள், கிளம்பலாம் என்று வேகமாக பார்க்கிங் நோக்கி நடந்தாள். தன் மாமன் மகளை சற்றே அயர்வோடு நின்று பார்த்த பிரசாத் பின்பு சென்று அமைதியாக வண்டி எடுத்தான். சுவாதியின் கோபம் புரியாமல் அவளிடம் எதையும் கேட்க தயங்கிக் கொண்டு இவன் மௌனமாக வாகனத்தை செலுத்த சிறிது தூரம் சென்றதும் அவளோ இவனுடைய முதுகின் மீது தலை சாய்த்து கொண்டாள்.
ஒரு கணம் திடுக்கிட்டு சரண் பிரேக் போட்டவன் தன்னை சமன்படுத்திக் கொண்டு திரும்பி அவளை பார்த்தான். இல்லை, பார்க்க முயன்றான். அவளோ அவன் மீது அசையாது சாய்ந்திருந்தாள். சித்தப்பா போலாம் என்று அமுதன் அவன் கையை தட்ட, போலாம் என்றவன் மீண்டும் சுவாதியிடம் திரும்பினான். குட்டிமா, தூக்க வருதா? அவனுடைய விழிப்பில் இதழ் மலர்ந்தவள் இல்ல என்று மட்டும் உரைத்தாள். அவளின் பதிலில் குழம்பியவன், இல்ல சாஞ்சிருக்கியே, அதான் கேட்டேன் என பதிலை மேலும் எதிர்பார்த்தான். ஏன் சாயக்கூடாதா? உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு தெரிஞ்ச சண்டைக்கு வந்துருவாங்களோ என்றால் நக்கலாக. முகத்தை சுருக்கியவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். சிறிது முன்னால் நகர்ந்து எட்டி பார்த்தவள், மூஞ்ச பாரு, 3-4 வருஷமா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ரெடியா இருப்பாராம். ஆனா இவர் விரும்புற பொண்ணே வந்து வெளிப்படையா பேசினாலும் இவர் முழுசா தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாராம். என்னங்கடா உலக நீதி இது என்று மேலும் எழலாக பேசினாள். புருவங்களை சுளித்தபடி இருளை வெறித்துக் கொண்டு இருந்தவனை அளந்தவள், இன்னும் என்னதான் பிரச்சனை மாமா? நான் நேரடியா சொல்றேன், அன்னைக்கு சரியான வயசு இல்ல, அதனால்தான் உங்க விஷயத்த அப்படியே ஒதுக்குனேன். இப்பதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படியும் கூடிய சீக்கிரம் அடுத்து என் விஷயத்த ஆரம்பிப்பான் அவன். அதுக்குள்ள நான் தெளிவான முடிவெடுக்கணும் தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதே. என்னையும் அறியாம நான் ஏற்கனவே தயாராகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப அம்மா அப்பா இருந்தா கூட என் முடிவை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இத்தனை வருஷத்துல உங்க மனசுல வேற எதுவும் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கும்னு சந்தேகத்தை தீர்க்கத்தான் என்று மேலே பேசி சென்றவளை திரும்பி அவன் முறைக்க, இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல என்று பழிப்பு காண்பித்தாள் அவள். மெல்ல இதழ்களை விரித்தவன் பின் சேர்ந்து, இன்னமும் நமக்கிடையே இருக்கிற வித்தியாசம் ஒன்னும் மாறல, நல்லா யோசிச்சுக்கோ என்றன் விழிகளை வேறுபுறம் திருப்பி. அதெல்லாம் ஒன்னும் யோசிக்க வேணாம், நான் நேத்தே முடிவு எடுத்துட்டேன். நமக்கு கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் உங்க கடைக்கு பக்கத்துல உள்ள கடைய ஏதாவது கலாட்டம் செஞ்சு காலி பண்ண வச்சிடுங்க. அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னோட ஆர்கிடெக்ட் ஆபீஸ ஆரம்பிக்க வசதியா இருக்கும் என்றால் கூலாக. அவளை பிரமிப்ப விலகாமல் பார்த்தவன், அடி பாவி, நேத்து இதுக்குதான் நீ அவ்வளவு அவசரமா அம்மாவை இழுத்துட்டு கடைக்கு வந்தியா என்றான். அதுவும் ஒரு காரணம் என்று கண்களை சிமிட்டினாள் சுவாதி. அவளின் குறும்பை ரசித்தவன் மீண்டும் தயக்கத்துடன், ஆனா சுவாதி நீ என்று ஆரம்பிக்க, மூச், இதுக்கு மேல நீங்க வாயை திறக்க கூடாது. என் மனசும் அதோட எதிர்பார்ப்பும் என்னன்னு எனக்கு தெரியும். ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் முழுசுக்கும் நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்வேன்னா அது உங்களை தவிர வேற யார்கிட்டயும் எனக்கு கிடைக்காது. சோ அந்த சந்தோஷத்தை எனக்கு தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்று இம்முறை சுவாதி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்கு மேல் பிரசாத் வாயை திறந்திருப்பானா? ஆனாலும் திறந்தானே. குட்டிமா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்று கண்களை சுருக்கி தன்னிடம் கெஞ்சுபவனை கண்டு நெகிழும் மனதை இழுத்து கட்டியவள், என்ன என்றாள் விரைப்பாக. இல்ல, இதுல ஸ்ரவனுக்கு விருப்பம் என்று ஆரம்பித்தவன் அவள் பார்வையில் தயங்கி நிறுத்த, என் அண்ணன் வந்து உங்க நடுமண்ணிலே உன்னை ஓங்கி வச்சு அதுக்கப்புறம் அவன் விருப்பம் என்னன்னு புரிய வைப்பான் என்றவள் அலட்சியமாக மொழிந்ததில் அதுவரை இருந்த சஞ்சலம் மறைந்து பிரசாத்தின் மனதில் பெரும் நிம்மதி பூத்து முகமும் அதீத மலர்ச்சியை பூசிக்கொண்டது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.